साथियों, zero budget spiritual farming is a ratha. Zero budget ஆன்ம வேளாண்மை ஆனது ஒரு ரதமாகும். तेलुगु तमिल ரதம் ரதம் रथम தேர் रथम தேர் தேர் ரதமும் கரெக்ட் தான். तेर तेर தமிழ் தானே? தேர் இல்லாட்டி ரதம். Okay. There are 4 chakras of this ratham. Chakra means wheels. What is called in Tamil? Chakram, not chakram. In Hindi, chakram means mad. Bijamuktam, Jivamuktam, Achhadanam, joint mulching, and Vapsa. These are the 4 chakras of this ratha. ஜீரோ பட்ஜெட் ஆன்ம வேளாண்மையானது ஒரு ரதத்தை அல்லது தேர் போன்றது. இந்த ரதத்திற்கு 4 சக்கரங்கள் உள்ளன. இந்த 4 சக்கரங்களில் முதலாவது பீஜாமிர்தம், இரண்டாவது ஜீவாமிர்தம், மூன்றாவது மூடாக்கு, 4வது வாப்சா ஆகும். 4 horses, 4 ashwas. வாப்சா காற்று மறுசுழற்சி. I will verify yesterday or tomorrow. நாளைக்கு சொல்லுவேன். Ashwa, 4 ashwa means horses. इसको खींचने वाले 4 घोड़े हैं. अशोक को क्या कहते हैं तमिल में? குதிரை குதிரை. कुदिरे. இந்த ரதத்தை இழுப்பதற்கு 4 குதிரைகள் இந்த ரதத்தை இழுத்துக்கொண்டு செல்கின்றன. Knowledge, that means jnana. Science, that means vijnana. Truth, satya, and non-violence, ahimsa. What called ahimsa? அஹிம்சை. These are the 4 horses which are pulling the ratha. Knowledge, that means jnanam. Science, that means vijnanam. Truth, that means satya. And 4 non-violence, that means ahimsa. இந்த ரதத்தை 4 குதிரைகள் இழுத்துக்கொண்டு செல்கின்றன. முதலாவது அறிவு அல்லது ஞானம், அடுத்தது விஞ்ஞானம், மூன்றாவது உண்மை அல்லது சத்தியம், 4வது குதிரை அஹிம்சை ஆகும். There are 4 lagams of the horses. What is called lagam? அடிவாளம். 4 lagams. क्या बोलते हैं? கடிவாளம். कड़ीवाड़म. कड़ीवाड़म. குதிரைக்கு மூஞ்சில போடுறதான கடிவாளம். இழுக்கிறது லகான் தானே. To control the horses. To control the horses. ये क्या करता है? ये जो अश्व है उसको वो गुमराह करता है कि लगाम. 4 lagams are misguide the horses. These are kama. Kama means desire. Moha, lobha,
and Krishna. Krishna means uncontrolled desire. Moha, what is called in Tamil? Moha. மோகம் Lobha. மோகம் desire, ஆசை லோபின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஆ? கருமி. இந்த குதிரைகளை கடிவாளம் அல்லது லகான்கள் இருக்கின்றன. இந்த லகான்கள் குதிரைகளை தவறாக வழிநடத்தி செல்கின்றன. இவை நான்கும் என்னவென்றால் ஆசை, மோகம், கஞ்சத்தனம், திரிஷம், பேராசை. பேராசை 100% Tamil. 100%. Zero should be avoided. Okay. Now Sarathi. Sarathi, what is called? தேரோட்டி. Driver. Sarathi. Nature, not you. Nature. Prakriti. இந்த ரதத்தின் தேரோட்டி இயற்கையாகும். Nature. Who is the Sarathi? Who is the driver? Nature, not human being. Not human being. இந்த ரதத்தின் தேரோட்டி இயற்கையாகும், மனிதன் அல்ல. And who is the owner sitting in the Ratha? The God. God. இந்த ரதத்தில் அமர்ந்திருப்பவர் இறைவனாவார். இந்த ரதத்தில் அமர்ந்திருப்பவர் இறைவனாவார், கடவுளாவார். This is the zero budget spiritual farming Ratha. The four wheels of the Ratha is Bijamutam, Jivamutam, Mulching and Vapsa. Vapsa is the stage in which the roots can take the oxygen very well and grow. I will verify tomorrow. ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையானது ஒரு தேர் போன்றது, ரதம் போன்றது. இந்த தேரிற்கு 4 சக்கரங்கள் உள்ளன. இந்த 4 சக்கரங்களில் முதலாவது பீஜாமிர்தம், இரண்டாவது ஜீவாமிர்தம், மூன்றாவது மூடாக்கு, 4வது வாப்சா ஆகும். இந்த வாப்சாவை நான் நாளைக்கு என்ன என்று சொல்கின்றேன். அதே போல 4 குதிரைகள் இந்த ரதத்தை தேரை இழுத்து கொண்டு செல்கின்றன. முதலாவது குதிரை ஞானம் அல்லது அறிவாகும், இரண்டாவது விஞ்ஞானம், மூணாவது சத்தியம் அல்லது உண்மை, 4வது அஹிம்சை ஆகும். இந்த குதிரைக்கு கடிவாளம் அல்லது லகாம் உள்ளது. அவை ஆசை, பேராசை, மோகம், கஞ்சத்தனம் ஆகும். இந்த ரதத்தில் தேரோட்டியானவன் இயற்கையாவான். இந்த ரதத்தில் அமர்ந்து செல்பவர் கடவுள் ஆவார். இதுவே ஜீரோ பட்ஜெட் இயற்கை ஆன்ம வேளாண்மை தத்துவமாகும். Any technology, when we accept that technology should be verified by means of the 4 standards, whether that technology is a knowledge, whether that technology is a science, whether that technology is a truth, and whether that technology belonging to non-violence. These are the 4 standards which are to be utilized for the investigation whether any technology can be accepted or not. எந்த ஒரு தொழில்நுட்பத்தை நாம் எடுத்து கொண்டாலும் அதை நாம் எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு முன்பு அதனை நன்றாக தீர ஆலோசித்து அளவு செய்ய வேண்டும். சில குறியீடுகளால் அது என்னவென்றால் சத்தியம், உண்மை, விஞ்ஞானம், அஹிம்சை, இவை 4 மூலமாக அந்த தொழில்நுட்பத்தை நன்றாக தேர்வு செய்து சரிபார்த்த பின்னரே நாம் அந்த தொழில்நுட்பத்தை உபயோகிக்க வேண்டும். What is knowledge? Knowledge means that information about any incident or any thing which is given by 5 human organs. அறிவு என்றால் என்னவென்றால்
ஞானம் என்றால் என்னவென்றால் நம்முடைய 5 அவயவங்கள் எதை உங்களுக்கு கொடுக்கின்றதோ அவயவங்கள், அதாவது கண், இவை, தோல் போன்றவைகள் எதை கொடுக்கின்றதோ அதையே நான் ஞானம் அல்லது அறிவு என்று கூறுகின்றேன். मानव के 5 पंच इंद्रियों के माध्यम से किसी वस्तु या घटना के बारे में जो जानकारी हमें मिलती है उसको ज्ञान कहेंगे. மனிதனுக்கு 5 அவயவங்கள் உள்ளன. இந்த 5ம் எதை குறிப்பிடுகின்றதோ, எதை மனிதனுக்கு உணர்த்துகின்றதோ அதையே நான் ஞானம் என்று கூறுகின்றேன். What are the pancha indriyas? Our eyes, nose, ear, tongue and skin. These are the pancha indriyas. 5 இந்திரியங்கள் என்னவென்றால் கண், மூக்கு, காது, நாக்கு மற்றும் தோல் ஆகும். இந்த 5இன் மூலம் எதை மனிதன் உணர்கின்றானோ அதுவே ஞானமாகும். I will give an example. When I went in the dense forest, I have seen a huge tree with uncountable fruits. The color of the fruit is green. My eyes, one of my panchendriyas, has given the information to me that there is a huge tree, there are a lot of fruits are there, and the color of the fruit is. உதாரணத்திற்கு நான் அடர்ந்த காடிற்கு சென்றேன். அங்கு ஓங்கி வளர்ந்த ஒரு மரத்தை பார்த்தேன். எண்ணிலடங்காத பழங்கள் அதில் உள்ளது, நல்ல நிறத்தில் உள்ளது என்பதை நான் என் கண்களால் பார்த்தேன். எனவே இந்த கண்கள் எனக்கு ஒரு அறிவை கொடுத்தது. இந்த கண்கள் 5 இந்திரியங்களில் ஒன்றாகும். After 15 days, when I got back to that dense forest, I have seen the color is changed. Before 15 days, the color of the fruits was green. Now it become yellowish color. 15 நாட்களுக்கு பிறகு அதே காடுக்கு சென்று அந்த மரத்தை பார்த்தேன். அங்குள்ள பழங்கள் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சளாக மாறிவிட்டதை என் கண்களால் பார்த்தேன். I have cut down that green fruit by my hands and it is hammered in front of my ear. There was no inner voice. My ear says there is no inner voice. It is a compact. நான் அந்த பழத்தை பறித்து அதனை தட்டி பார்த்தேன், வெட்டி பார்த்தேன். அதிலிருந்து எந்த விதமான சத்தமும் வரவில்லை. என் காதுக்கு அருகில் வைத்து அந்த பழத்தை நான் பரிசோதித்து பார்த்தேன். அது உள்ளே கடினமாக இருப்பதை உணர்ந்து கொண்டேன் காதின் மூலமாக. I have taken the smell of that green fruit by my nose. Nose says, no, it is not a sweet smell. It is a soul smell. இந்த பழத்தினை எடுத்து மூக்கில் வைத்து முகர்ந்து பார்த்தேன். அதிலிருந்து வரும் நறுமணத்தின் மூலம், மணத்தின் மூலம் நான் என்ன உணர்ந்து கொண்டேன் என்றால் இதில் இனிப்பு சுவை இல்லை, புளிப்பு சுவை மட்டுமே இருக்கும் என்பதை நான் மூக்கில் மூலம் உணர்ந்து பார்த்து கொண்டேன், முகர்ந்து உணர்ந்தேன். When I have pressurized the fruit, green fruit, by my fingers, my skin says, no, it is a compact, it is not a soft. அதே பழத்தை நான் விரல்களால் அழுத்தி பார்த்தேன். அழுத்தி பார்த்த பின்னர் அது கடினமாக உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டேன். And when I have taken the taste of that green fruit, my tongue says, oh, it is sour. Why are you eating? It is sour. அதே பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதன் சுவை, என் நாக்கு இதன் சுவை புளிப்பாக உள்ளது, புளிப்பாக இருக்கின்றது என்பதை உணர்த்தியது. This external information is called jnana, knowledge. இவ்வாறு 5 இந்திரியங்கள் மூலம் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடியவற்றை நாம் அறிவு என்று சொல்கின்றோம். 5 இந்திரியங்கள் மூலம் கிடைக்கப் பெறுவதை அறிவு என்று கூறுகின்றோம். After 15 days, when I went again, I have seen the color is changed. Before 15 days, the color of the fruit was
green, now it is turned into yellowish color. My eyes, one of my Panchendriya, has given the information to me, but it changed, now it is yellowish color. 15 நாட்களுக்கு பிறகு காடுகளில் சென்று அந்த பழத்தை பார்த்தேன். நிறம் மாறிவிட்டது. என் கண் என்ன உணர்த்தியது என்றால் இந்த பழம் மஞ்சளாக மாறியதை கூறியது. When I cut down the fruit, yellowish fruit, and hammer in front of my ear say there is another voice, but be separated. This information is given by ear, one of the my Panchendriya. இந்த பழத்தை எடுத்து என் காதுகளுக்கு அருகில் வைத்து நன்றாக ஆட்டி பார்த்தேன். உள்ளே ஒன்றும் ஆடவில்லை, கடினமாக உள்ளது என்பதை காது உணர்த்தியது. When I have taken the smell of that yellowish fruit, my nose said, oh, it is a sweet smell now. அதே பழத்தினை எடுத்து மூக்கின் மூலம் முகர்ந்து பார்த்தேன். அதனுடைய சுவையானது இனிப்பாக இருக்கும் என்று என் மூக்கு உணர்த்தியது. And when that yellowish fruit is specialized by my fingers, my skin says it is a now soft, it is not a hard. அதே பழத்தை என் விரல்களால் அழுத்தி பார்த்தேன். அது தன்மை நன்றாக பழுத்துவிட்டது என்பதை உணர்த்தியது. And when I have taken the taste of that yellowish fruit, oh, my tongue said, wow, what a beautiful taste now, it is a very marvelous taste, sweet. அந்த பழுத்த பழத்தினை சாப்பிட்ட பின்பு எனது நாக்கு என்ன கூறியது என்றால் இந்த பழம் எவ்வளவு இனிப்பாக இருக்கின்றது பார் என்ற ஒரு தகவலை எனக்கு கொடுத்தது. This external information is called knowledge. இவ்வாறு 5 இந்திரியங்கள் மூலம் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் அறிவு என்று கூறுகின்றேன். Before 15 days, color was green. After 15 days, color turned into yellowish. Why? How? I don't know. Because this internal information cannot be given by Panchendriyas. ஆனால் 15 நாட்களுக்கு முன்பு சென்றேன். பச்சையாக இருந்தது பழம். பிறகு இது மஞ்சளாக மாறிவிட்டது. இதன் உள்ளே என்ன நடந்தது, எவ்வாறு இது மஞ்சளாக மாறியது என்பது எனக்கு தெரியாது. Before 15 days, the taste was sour. After 15 days, taste turned into very sweet. How? Why? I don't know. Because this internal information cannot be given by Panchendriyas. 15 நாட்களில் புளிப்பு சுவையானது இனிப்பு சுவையாக மாறியது. என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இதை அறிவு உணர்த்த முடியாது. What are the chemical reactions, biochemical reactions, biological reactions are instead in the inside the fruit between these 15 days? I don't know. Which enzymes are responsible? I don't know. Which microorganism are responsible to turn the taste and color? I don't know. Because this internal information cannot be given by my 5 Panchendriyas, 5 human organs. 15 நாட்களில் புளிப்பு சுவையானது எவ்வாறு இனிப்பு சுவையாக மாறியது, இதில் என்ன வேதியியல் மற்றும் உயிரியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன, எந்த நுண்ணுயிர் இந்த சுவையை மாற்றியது என்பதை நம்முடைய 5 இந்திரியங்கள் கூறவே முடியாது. This internal information is given by the science. உள்ளே என்ன மாற்றங்கள், இந்த பழத்தின் உள்ளே என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை அறிவியல் மட்டுமே கூற முடியும். Scientists cut down the pieces of the fruit, yellowish or greenish color fruit, variable, and then they investigate under the microscope, and then they said these are the chemical reactions, these are the biochemical, these are biological reactions, these are the enzymes, these are the microorganisms responsible. This internal information is given by the science. எவ்வாறு புளிப்பு சுவை இனிப்பாக மாறியது என்பதை விஞ்ஞானிகள் அதை ஆய்வு சாலையில் கொண்டு சென்று அதை வெட்டி நன்றாக பரிசோதித்த பின்பு வேதியியல் மாற்றமோ உயிரியல் மாற்றமோ எந்த ஒரு திரவத்தின் மூலம் இது மாறியதோ என்பதை விஞ்ஞானிகள் மட்டுமே கூற முடியும். இதை இந்திரியங்கள் கூற முடியாது. External information, knowledge, ஞானா. Internal information, science. வெளி தகவல்கள் அறிவாகும்,
உள் தகவல்கள் விஞ்ஞானமாகும். But science has limitation. The science has limitation. Science can give the information which is existed in the nature. That means which is existed in the nature, that is science. The scientist can discover which is existed. Which is not existed cannot be discovered by the scientist. That means which is existed in the nature, that is science. Which is existed in the nature, that is knowledge. And which is not existed in the nature, that is not a knowledge, that is not a science, that is a ignorance. விஞ்ஞானிகள் மட்டுமே இந்த மாற்றங்களை கொடுக்க முடியும். ஆனால் விஞ்ஞானத்துக்கும் சில கட்டுப்பாடுகள் உள்ளது. விஞ்ஞானம் எதை உங்களுக்கு கூறுகின்றது என்றால், இயற்கையில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டுமே விஞ்ஞானம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. எனவேதான் இயற்கையில் உள்ளதை மட்டுமே விஞ்ஞானம் கூறும். இயற்கையில் உள்ளது மட்டுமே விஞ்ஞானமாகும், அறிவாகும். இயற்கையில் இல்லாதது எதுவுமே மூட நம்பிக்கை ஆகும். साइंटिस्ट लोग, वैज्ञानिक लोग वही बात खोज सकते जो है वही खोज सकते, जो नहीं है वो खोज नहीं सकते. इसलिए जो है वो ज्ञान है, विज्ञान है. जो अस्तित्व में नहीं है वो अज्ञान है. ज्ञान नहीं, विज्ञान. விஞ்ஞானிகள் எது இயற்கையில் உள்ளதோ அதை மட்டுமே அவர்கள் தெளிவாக ஆராய்ந்து அறிந்து கூற முடியும். இயற்கையில் இல்லாததை அவர்களால் கூற முடியாது. இயற்கையில் உள்ளதை உணர்வது விஞ்ஞானம் மற்றும் அறிவாகும். இயற்கையில் இல்லாதது அஞ்ஞானமாகும், மூட நம்பிக்கை ஆகும். Which is the truth? There are so many definitions have been given by the philosophers of the truth. But I will simplify the definition. What is truth? Which is existed in the nature, that is the truth. Which is not existed in the nature, that is untruth. जो प्रकृति में अस्तित्व में है वही सत्य हो सकता है, जो अस्तित्व में नहीं है वो असत्य है. உண்மை என்றால் என்ன? எது சிந்தனையாளர்கள் பலவிதத்தில் உண்மை என்றால் என்ன என்பதை கூறினார்கள். ஆனால் நான் என்ன கூறுவேன் என்றால், இயற்கையில் எது இருக்கின்றதோ அதுவே உண்மையாகும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். And what is non-violence? If tiger will eat the goat, if the tiger will eat the goat, you will say it is a violence. But I will say it is not a violence, it is a non-violence. புலி ஆட்டினை சாப்பிட்டு விட்டால் அடித்து கொன்று சாப்பிட்டால் அது அஹிம்சையாகாது. நான் அதை அஹிம்சை என்று கூற மாட்டேன். But the goat will eat the tiger, then it is a non-violence. ஆனால் it is a violence. It is a violence. ஆனால் ஆடு புலியை சாப்பிட்டு விட்டால் அது ஹிம்சையாகும். ஆடு புலியினை அடித்து கொன்று விட்டால் அது ஹிம்சை ஆகும். The God has constituted the constitution, and there are laws of the God. The first law of the God: vegetarian animal will eat only vegetation. Vegetarian animal will eat only vegetable, vegetation. शाकाहारी प्राणी केवल शाकाहारी करेगा, पहला कानून प्रकृति का. கடவுள் இயற்கையில் சில விதிகளை கொடுத்துள்ளான். கடவுளானவன் இயற்கை விதிகள் சிலவற்றை கொடுத்துள்ளான். அதன் முதல் விதியானது, மாமிசம் சாப்பிடாத பிராணிகள் தாவரங்களை மட்டுமே உணவாக உட்கொள்ளும். மாமிசத்தை உண்ணாத பிராணிகள் அனைத்துமே தாவரங்களை மட்டுமே உணவாக உட்கொள்ளும். Second law of the nature: at any cost, vegetarian animal will not eat non-vegetarian animal. இரண்டாவது விதி என்னவென்றால், காய்கறிகளை உண்ணக்கூடிய மிருகங்கள் மாமிசத்தை சாப்பிடவே சாப்பிடாது. காய்கறிகளையும் பழ வகைகளையும் தாவரங்களையும் உண்ணக்கூடிய மிருகங்கள் மாமிசத்தை சாப்பிடவே சாப்பிடாது. ईश्वर का दूसरा कानून है, शाकाहारी मानव
केवल शाकाहारी करेगा, शाकाहारी प्राणी कभी भी मांसाहारी प्राणी को नहीं खाएगा. इज द सेकंड लॉ ऑफ द नेचर. கடவுளின் இரண்டாவது விதி இலைத்தழைகளை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் மாமிசத்தை சாப்பிடவே சாப்பிடாது. अगर ये सत्य है तो मानव शुद्ध शाकाहारी है. Human being is 100% pure vegetarian. That means it is the desire of the God. Only human will eat only vegetation at any cost. Human will not eat non-vegetarian animals. இவ்வாறாக இயற்கை விதிகள் இருந்தால் மனிதனானவன் காய்கறிகளும் பழங்களையும் சாப்பிட மட்டுமே படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் ஒரு பொழுதும் மாமிசத்தை சாப்பிடவே கூடாது. இயற்கை விதியின்படி மனிதன் மாமிசத்தை ஒரு பொழுதும் சாப்பிடவே கூடாது. आप क्या क्या नहीं खाते? हाँ? वो गोट खाते हैं, शीप खाते हैं, हेन खाते हैं, फुलक खाते हैं, काऊ खाते हैं, वो बफेलो भी खाते हैं, वो बर्ड्स भी खाते हैं. पेट नहीं भरता तो पैसा भी खाते हैं, कारखाने भी खाते हैं, रोड भी खाते हैं, खाते ही खाते हैं. कैसे भाई? क्या से क्या बना दिया? நீங்கள் எதையெல்லாம் சாப்பிடுகின்றீர்கள்? ஆடை சாப்பிடுறீங்க, மாடை சாப்பிடுறீங்க, கோழியை சாப்பிடுறீங்க, பறவைகளை சாப்பிடுறீங்க, எதை வேணாலும் சாப்பிடுறீங்க. அப்போவும் வயிறு நிறையாட்டா பணத்தையும் சாப்பிடுறீங்க, தொழிற்சாலைகளை சாப்பிடுறீங்க, சாலைகளை சாப்பிடுறீங்க, கிணத்தை சாப்பிடுறீங்க, குடங்களை சாப்பிடுறீங்க. The God has created human being 100% vegetarian. Also, God has created elephant as a pure vegetarian animal. 100% இயற்கை விதி கடவுளால் என்ன படைக்கப்பட்டது என்றால் மானிடன் 100% பழம் காய்கறிகளை மட்டுமே உண்ணக்கூடியவன். எனவேதான் இதற்கு அடுத்து கடவுளானவன் யானையை படைத்தான். யானையும் 100% காய்கறிகளும் பழங்களை மட்டுமே சாப்பிடும். इतना बड़ा हाथी, elephant, a big elephant, having a prosperous bowel, strong, having a power, it can uproot easily one tree, but will not eat the meat at any cost. हाथी के सामने आप मांस की रास लगा दे, खाने को घास न दे, खाली पेट मरेगा, लेकिन मांस को स्पर्श नहीं करेगा. नीति शास्त्र का पालन है, नीति शास्त्र का पालन. ஆனால் யானை மிகவும் பெரிய ஒரு மிருகமாகும், வலிமையான மிருகமாகும். அது ஒரு மரத்தையே பிடுங்கி எரிந்துவிடும். ஆனால் யானை ஒரு பொழுதும் மாமிசத்தை சாப்பிடவே சாப்பிடாது. அதற்கு புல்லையோ அல்லது பழத்தையோ நீங்கள் கொடுக்காமல் பட்டினி போட்டாலும் கூட அது மாமிசத்தை சாப்பிடவே சாப்பிடாது. आप क्या क्या नहीं खाते? आप क्या क्या नहीं खाते? भगवान के खिलाफ बगावत करते हो. You have no right to enter in the temple. You have no right because you are not following the laws of the God. You are not following. ஆனால் நீங்கள் எதையெல்லாம் சாப்பிடுகின்றீர்கள்? கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கை விதிகளை மீறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இவ்வாறு இயற்கை விதிகளை மீறுவதால் நீங்கள் கோயில்களுக்கு எவ்வாறு சென்று கடவுளை கும்பிட முடியும்? நீங்கள் கோவில்களுக்கு செல்லவே முடியாது. जब कोई प्राणी मरता है गांव में, तो गांव के बाहर फेंक दिया जाता है. उसको खाने के लिए वो आते हैं. क्या बोलते हैं उसको? हाँ, वो क्या बोलते हैं उसको? आते हैं ना, गिद्दड़. और आप मरी हुई मुर्गी खाते हो, आप मरी हुई गोट शिप खाते हो. आप कौन हो? गिदड़ी हो. बताइए उनको कौन हुआ? எப்பொழுது ஒரு மிருகம் இறந்து விடுகின்றதோ அதன் இறந்த உடலை நாம் தூர எரிந்து விடுகின்றோம். அந்த இறந்த உடல்களை சாப்பிடுவதற்காக பருந்துகளும் வல்லூர்களும் கழுகுகளும் வந்து அந்த இறந்த உடலை சாப்பிடுகின்றன. அதே போல்தான் நீங்களும் இறந்த மிருகங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். நீங்களும் அந்த பருந்தை போலவே இறந்த உடல்களை சாப்பிடுபவர்கள் ஆவீர்கள்.
हर कोई प्राणी ईश्वर का बेटा है, हर कोई प्राणी ईश्वर का बेटा है। ये गोट शीप आसो ईश्वर के बेटे हैं और वो माँ है, ईश्वर माँ है। कोई माँ चाहेगी अपना बेटा किसी को खाने के लिए कहेगी और भगवान के नाम पर आप खाते हो, भगवान के नाम पर मांसाहार करते हो। आप कौन हो? आप कौन हो? आप इंसान हो या राक्षस हो? आपको सोचना है। எல்லா மிருகங்களும் இறைவனின் குழந்தைகள் ஆவார்கள். ஆடுகள் மாடுகள் எல்லாம் இறைவனின் குழந்தைகளே ஆகும். இறைவன் தாயை போன்றவன். அவன் தன் குழந்தைகள் இவ்வாறு சாப்பிடுவதை எவ்வாறு பொறுத்துக் கொள்வான்? ஆனால் நீங்கள் இதைத்தான் செய்கின்றீர்கள். நீங்கள் மனிதர்களா அல்லது ராட்சசர்களா என்று எனக்கு தெரியவே இல்லை. If you are non-vegetarian, you are not spiritual, you are not spiritual. आप आस्तिक नहीं है, आप नास्तिक है, आप नास्तिक है, पाखंडी है. நீங்கள் மாமிசத்தை சாப்பிட்டீர்கள், ஆனால் நீங்கள் ஆத்திகர்கள் அல்ல, நீங்கள் நாத்திகர்கள் ஆவார்கள். மாமிசத்தை சாப்பிடுவர்கள் அனைவரும் நாத்திகர்கள் ஆவார்கள். जब आप 1 किलो मांस खाते हैं, when you eat 1 kg of the meat, you are destroying 8 kg of the grains, because to prepare, to manufacture 1 kg meat, the 8 kg grains are fed to the animals. 1 கிலோ மாமிசத்தை உற்பத்தி செய்வதற்கு 8 கிலோ தானியங்கள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ மாமிசத்திற்கு 8 கிலோ தானியங்கள் தேவைப்படுகின்றன. இந்த 8 கிலோ தானியத்தை ஆடு மாடுகளுக்கு கொடுத்து 1 கிலோ மாமிசம் தயாரிக்கப்படுகின்றது. And 39% the people in the world are sleeping at night without the fulfilling the stomach, because they are not getting the food material. They are not getting the 39% people in the world. உலகம் முழுவதும் 39% மக்கள் உணவில்லாமல் பட்டினியால் வாடுகின்றனர். 39% மக்கள் இந்த தானியங்களும் உணவுப் பொருட்களும் இல்லாமல் பட்டினியால் வாடுகின்றனர். You non-vegetarian people are responsible for that hunger. You are responsible. இவ்வாறு பட்டினியால் வாடுவதற்கு முக்கியமான காரணம் மாமிசம் சாப்பிடுபவர்களே. இவ்வாறு பட்டினியால் வாடுவதற்கு காரணம் மாமிசம் சாப்பிடுபவர்களே. Stop this violence, stop this violence, stop this violence. மாமிசம் சாப்பிடுவதை அறவே விட்டுவிடுங்கள், முற்றிலுமாக விட்டுவிடுங்கள். Stop the non-vegetarian, stop non-vegetarian. இந்த மாமிசம் சாப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்திவிடுங்கள். Third law of the nature. Third law of the nature. Any non-vegetarian animal will eat only vegetarian animal. कोई भी मांसाहारी प्राणी केवल शाकाहारी प्राणियों को ही खाएगा. மூன்றாவது இயற்கை விதி என்னவென்றால், மாமிசம் சாப்பிடும் மிருகம் எப்பொழுதுமே இலை தழை காய்கறிகள் சாப்பிடும் மிருகத்தை மட்டுமே சாப்பிடும். மாமிசம் சாப்பிடும் மிருகம் இலை தழை பழங்கள் காய்கறிகள் சாப்பிடும் மிருகத்தை மட்டுமே சாப்பிடும். And fourth law, at any cost, any non-vegetarian animal will not eat second non-vegetarian animal. நான்காவது இயற்கை விதி என்னவென்றால், மாமிசம் சாப்பிடும் எந்த ஒரு மிருகமும் இன்னொரு மாமிசம் சாப்பிடும் மிருகத்தை சாப்பிடவே சாப்பிடாது. நான்காவது இயற்கை விதி, மாமிசம் சாப்பிடும் எந்த மிருகமும் இன்னொரு மாமிசம் சாப்பிடும் மிருகத்தை அறவே உண்ணாது. Tiger will eat only the goat sheep. Tiger will not eat the another tiger. புலி எப்பொழுதுமே ஆடை மட்டுமே அடித்து சாப்பிடும். புலி இன்னொரு புலியை அடித்து சாப்பிடவே சாப்பிடாது. So these are the four standards: Jnana, knowledge; Vijnana, science; truth, Satya; and non-violence, by which we can investigate which technology is usable, suitable or not. 4 குதிரைகள் அறிவு, விஞ்ஞானம், சத்தியம், அஹிம்சையாகும். இந்த 4 குதிரைகள் மூலம் நாம் எந்த தொழில்நுட்பம் சிறந்தது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். That means which is existed in the nature, that is knowledge, that is science, that is truth, and that is non-violence.
இயற்கையில் எது இருக்கின்றதோ அதுவே அறிவாகும், விஞ்ஞானமாகும், சத்தியமாகும், அஹிம்சையாகும். And which is not existed in the nature, it is not a knowledge, it is not a science, it is not a truth, it is untruth, ignorance. இயற்கையில் எது இல்லையோ அது அறிவும் அல்ல, அஞ்ஞானமாகும், சத்தியம் அல்ல, And violence. ஹிம்சையாகும். The dense forest is the nature. அடர்ந்த காடே இயற்கையாகும். Dense forest is the constitution of the God. அடர்ந்த காடே கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை விதியாகும். Because the dense forests are created by the God, not by human beings. ஏனென்றால் இந்த அடர்ந்த காடுகளை உருவாக்கியவன் இறைவன் ஆவான், மனிதன் அல்ல. You go to the dense forest, you will see the history of the tamarind or mango with uncountable fruit, without any human existence and existence. அடர்ந்த காடுகளுக்கு சென்று பார்த்தீர்களானால் ஓங்கி வளர்ந்த மரத்தில் எண்ணிலடங்கான பழங்கள் இருக்கும், எந்த விதமான மனிதனின் உதவி இல்லாமல். Under their history, there is no chemical farming at all. இந்த மரங்களுக்கு அடியில் ரசாயன வேளாண்மை கிடையவே கிடையாது. No cultivation, உழவு அறவே இல்லை. no urea, phosphate, potash, தழை, மணி, சாம்பல் சத்து கிடையவே no கிடையாது. insecticide and fungicide, பூச்சிக்கொல்லியோ பூசணக்கொல்லியோ கிடையவே கிடையாது. no irrigation. பாசன வசதி இல்லவே இல்லை. What are the suggestions of the agriculture scientists? Nothing is present there. வேளாண் விஞ்ஞானிகள் எதையெல்லாம் கூறுகின்றார்களோ அவை எதுவுமே இந்த அடர்ந்த காடுகளில் இல்லவே இல்லை. If the chemical farming is not existed in the nature, that means chemical farming, Krishi Vigyan, is not a knowledge, is not a science, is not a truth, is not a non-violence. ரசாயன வேளாண்மை இயற்கையில் கிடையவே கிடையாது. நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள், அடர்ந்த காடுகளில் இயற்கை உள்ளது. இயற்கையே அடர்ந்த காடை உருவாக்கியது. இந்த காடுகளில் ரசாயன வேளாண்மை கிடையவே கிடையாது. எனவேதான் நான் என்ன கூறுகின்றேன் என்றால், இந்த ரசாயன வேளாண்மை அறிவு அல்ல, விஞ்ஞானம் அல்ல, சத்தியமும் அல்ல, அஹிம்சையும் அல்லவே அல்ல. That means the agriculture science is a ignorance, it is a untruth, and it is a violence. எனவே விவசாய கல்லூரிகளால் பரப்பப்படுவது அறிவும் அல்ல, அஞ்ஞானமாகும், சத்தியமும் அல்ல. If the agriculture science is not existed in the nature, it is not a truth, it is not a science, it is a unscience. ரசாயன வேளாண்மை இயற்கை இல்லை என்று கூறும் பொழுது இது அறிவும் அல்ல, விஞ்ஞானமும் அல்ல, சத்தியமும் அல்ல. There are so many Krishi Vigyan Kendras, KVK, are constituted by the Indian government. இந்திய அரசாங்கம் பல வகையான கேவிகேவுகளை உருவாக்கி உள்ளது. The name is given Krishi Vigyan Kendras. விவசாய விஞ்ஞான கேந்திரம் என்று உருவாக்கப்பட்டுள்ளது. Now name should be changed, Krishi Agyana Kendras. விவசாய அஞ்ஞான கேந்திரம் என்று நாம் இதை மாற்றி எழுத வேண்டும். Because it is not a ஏனென்றால் இது இயற்கையில் இல்லை, Vigyan science. எனவே இது அஞ்ஞானமாகும். You go to the dense forest, under their history, you will not see the compost technology, vermicompost technology, biodynamic, that means no organic farming, that means organic farming is not a knowledge, is not a science, is not a truth, is not a non-violence. Organic farming is totally against the God desire. Organic farming is a ignorance, it is a untruth, it is a violence. அதே போல அடர்ந்த காடுகளில் தொழு உரத்தினால் ஆன விவசாயமோ, மண்புழு உரத்தினால் ஆன விவசாயமோ, கொம்பு சாண உரத்தினால் ஆன விவசாயமோ கிடையவே கிடையாது. எனவேதான் இந்த அங்கக வேளாண்மையை கூட நான் சத்தியம் இல்லை என்றே கூறுகின்றேன், அறிவில்லை என்று கூறுகின்றேன், அஞ்ஞானம் என்றே கூறுகின்றேன், அஹிம்சை என்றும் கூறுகின்றேன். Under that history, there is no Vedic farming, there is no Panchagavya is utilized by the God, not Dashtagavya is utilized, there is no Agnihotra at all in the nature. That means this Vedic farming is not a science, it is not a knowledge, it is not a non-violence, it is not a truth, it is totally untruth,
and ignorance and violence. அதே போல அடர்ந்த காடுகளில் வைதிக் விவசாயத்தில் காணப்படும் பஞ்சகவ்யா தசகவ்யா அக்னிஹோத்திரம் கிடையவே கிடையாது. எனவேதான் இந்த வைதிக் விவசாயத்தையும் நான் சத்தியம் இல்லை என்று கூறுகின்றேன், அறிவு இல்லை என்று கூறுகின்றேன், அஞ்ஞானம் என்று கூறுகின்றேன், அஹிம்சை என்றும் கூறுகின்றேன். Under that, you stay in the dense forest. There is no yoga sadhana. There is no mantra patana. There is no yogic kheti. There is no yogic farming. That means yogic farming is also not a knowledge, is not a truth, is not a science, is not a non-violence. It is ignorance, it is untruth, and it is a violence. இதே போல யோகிக் விவசாயமும் அடர்ந்த காடுகளில் இல்லை. அடர்ந்த காடுகளில் உள்ள மரங்களுக்கு அருகில் பூஜை புனஸ்காரமோ மந்திரங்களோ சொல்லப்படுவதில்லை. எனவேதான் இந்த யோகிக் விவசாயத்தையும் நான் அறிவு இல்லை என்றும் அஞ்ஞானம் என்றும் அஹிம்சை என்றும் சத்தியம் இல்லை என்றும் நான் கூறுகின்றேன். That means if you are practicing chemical farming, you are not spiritual. You are not spiritual. ரசாயன வேளாண்மையை செய்பவர்கள் அனைவரும் ஆன்மீகவாதிகள் அல்ல. Because it is totally against the desire of the God, not existed in the nature. ஏனென்றால் இது கடவுளின் விதிக்கு இயற்கை விதிக்கு எதிரானது. If you are practicing organic farming, you are against the God because organic farming is not existed in the nature. You are not spiritual. அங்கக வேளாண்மை செய்தாலும் நீங்கள் ஆன்மீகவாதி அல்ல. ஏனென்றால் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை விதியில் இல்லை. And if you are practicing Vedic farming, yogic farming, not existed in the nature, it is a total ignorance, and you are not spiritual. அதேபோல் யோகிக் விவசாயமும் வைதிக் விவசாயமும் இயற்கையில் அல்ல, இயற்கை விதிக்கு மாறானது. That means you have no right to enter the temple. அப்பொழுது நான் என்ன கூறுகின்றேன் என்றால், இந்த விவசாயம் செய்பவர்கள் அனைவரும் கடவுளை கும்பிட கோயில்களுக்கு செல்லவே முடியாது. Because your behavior is against the Gita, against the Avesta, against the Bible, against the. ஏனென்றால் எல்லாரும் இதை செய்பவர்கள் அனைவரும் கீதைக்கு எதிரானவர்கள், பைபிளுக்கு எதிரானவர்கள், குர்ஆனுக்கு எதிரானவர்கள். I have read Bhagavad Gita, I have read Quran Sharifa, I have read Bible, I have read Avesta and Hindi and Mahanam Mantha Granthas of the Buddhism. I have read also Granth Sahib of the Sikh. There are two messages are given by the God in entire philosophy. Number one, believe me. God says, believe me. मुझे शरणागत हो and follow me. मुझे follow करे. Believe me and follow me. God says, and believe me. And what is the system of the God? You have to believe in that system. And nature is the system of God. And what is existed in the nature, that is the follow, and that is the follow. That means what is the existed in nature, that is the follow. And if you are following, you are the messenger of the God. நான் பைபிளை படித்துள்ளேன், குர்ஆனை படித்துள்ளேன், கீதையும் படித்துள்ளேன், கிரந்த் சாஹிபாவையும் படித்துள்ளேன். இந்த அனைத்திலும் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்றால், இரண்டே விதிகள் உள்ளன. கடவுள் என்ன சொல்கின்றார் என்றால், என்னை முழுவதுமாக நம்பு, என் வழி நடந்து கொள் என்பதை இவர் குறிப்பிடுகின்றார். கடவுள் வழி நடப்பவர்கள், கடவுளை நம்புபவர்கள் அனைவரும் இயற்கை வேளாண்மை செய்பவர்களே ஆவார்கள். அவர்களே கோயிலுக்கு செல்ல தகுதி உள்ளவர்கள். ये आध्यात्म नहीं है. It is not a spirituality. You are polluted spirituality. You are polluted. ரசாயன வேளாண்மை, அங்கக வேளாண்மை செய்பவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல. साथियों, this lagam, kama, moha, lobha and trishna, this will be controlled. This will be controlled by the nature. Nature is the Sattvi, and God will give the instruction to the Sattvi. That means God is the Krishna, Lord Krishna, or maybe Lord, the God, and this spiritual farming will follow all the systems which are given in this table. இந்த லகான்களான காமம், மோகம், கஞ்சத்தனம் போன்றவை அனைத்தையும்
இது ஒரு லகான்களாகும். இதை யார் கட்டுப்படுத்துகின்றார்கள் என்றால் கடவுளே இதை கட்டுப்படுத்துகின்றான். இது 4 அம்சங்களும் அமைந்ததே இயற்கை வேளாண்மை ஆகும். When you give urea in the soil, nitrates are existed in food material. When you spray insecticide on the plants, the residues of the poisons are existed in the plant body. When we eat the food, all these poisons are coming in our body and your resistance power is totally lost and you are dying by cancer, diabetes, heart attack. எப்பொழுது நீங்கள் ரசாயன உரமான யூரியாவை உபயோகப்படுத்துகின்றீர்களோ, பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்துகின்றீர்களோ, இவை அனைத்தும் உணவின் மூலமாக உங்கள் உடம்புக்குள்ளே சென்றடைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து புற்றுநோயை உருவாக்குகின்றது, பல நோய்களை உருவாக்குகின்றது. If you are practicing organic farming, vermicompost technology, the cadmium, arsenic, mercury, lead, heavy metals, very poisonous heavy metals are entering your body and resistance power is lost and you are dying by cancer, diabetes, heart attack. அங்கக வேளாண்மை செய்தாலும் இதில் மண்புழு உரத்தில் உள்ள கடின உலோகங்களான மெர்குரி, காட்மியம், ஆர்சனிக் போன்றவை விஷத்தன்மை உள்ளது. இவை உணவின் மூலம் உங்கள் உடம்புக்குள் சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்றது. இதன் மூலம் புற்றுநோய், நீரிழிவு நோய் மற்றும் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வரும். I will ask you one question. To feed the poisons to the people is a papa or punya? நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்பேன். இவ்வாறு விஷத்தை மக்களுக்கு கொடுப்பது பாவமா புண்ணியமா? Papa, papa? Okay. And you are practicing chemical farming, you are practicing organic farming, you are feeding poison to the people, you are taking the lives of the people, you are papi or punyavan? Keval, not only papi, mahapapi. நீங்கள் அனைவரும் ரசாயன விவசாயம் செய்கின்றீர்கள், அங்கக விவசாயம் செய்கின்றீர்கள். இதன் மூலமாக நச்சுத்தன்மை உள்ள உணவினை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் பாவம் செய்பவர்களா புண்ணியம் செய்பவர்களா? நீங்கள் பாவம் செய்பவர்களே ஆவார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் மகா பாவிகள் ஆவீர்கள். किसी को अगर कोई जहर खिलाता है और जहर से उसकी मृत्यु होती है तो भारतीय संविधान में उसको फांसी दी जाती है. बताइए. நமது குடியரசு சட்டப்படி யார் விஷத்தை மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களை கொல்கின்றார்களோ அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. और आप लोगों को जहर खिलाते हो, कैंसर, डायबिटीज से मारते हो, आपको फांसी क्यों नहीं दिया जाए? நீங்கள் மக்களுக்கு நஞ்சையே கொடுக்கின்றீர்கள், அப்பொழுது உங்களுக்கும் தூக்கு தண்டனையே கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். Everybody will hang. Everybody will hang. எல்லோரும் தூக்கில் தொங்கவிடப்படுவீர்கள். What you are doing? What you are doing? You are human being? You are not human being. You are Rakshasa. You are Rakshasa. இவ்வாறு செய்பவர் நீங்கள் அனைவரும் ராட்சசர்களே ஆவீர்கள், மானிடர்கள் அல்லவே அல்ல. Stop this chemical farming. Stop this organic farming. Stop this non-vegetarian. Immediately, you take the decision. It is the security. It is the Adhyatma. It is the Adhyatma. உடனடியாக இந்த ரசாயன வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை நிறுத்திவிடுங்கள். இன்றைய முடிவெடுங்கள், நிறுத்தியே விடுங்கள்.